வணக்கம் நெட்கிங்ஸ் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரஃபானா அப்படிங்கிற ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிரஃபானானா என்ன அப்படின்னா இதுவும் ஒரு மானிட்டரிங் டூல் தான். பட் இதை வந்து மோஸ்ட்லி வந்து மானிட்டரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாமல் டேஷ்போர்ட் பர்பஸ்க்காக தான் வந்து எல்லா கம்பெனிஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. டேஷ்போர்ட் பர்பஸ் அப்படின்னா இப்போ ஜாபிக்ஸ் மாதிரியான மானிட்டரிங் டூல்ஸ் எல்லாத்தையுமே இந்த கிரஃபானான்ற டூலில் வந்து இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு யூஏ ஃப்ரெண்ட்லியான ஒரு டேஷ்போர்டு வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மானிட்டரில் வந்து ஒரு டேஷ்போர்ட்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ரீனு, ரெட்டு இந்த மாதிரி லைட் எரிஞ்சிட்ருக்கும், கிராஃப்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு யூஏ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுக்கு இந்த கிரஃபானாங்கிற விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எதுக்காக கிரஃபானா நம்ம போகிறோம், ஜாபிக்ஸில் டேஷ்போர்ட் இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். பட் இப்போ ஜாபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சிங்கிள் டேஷ்போர்ட் இருக்கும். அதில் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அலர்ட் வரும். அதாவது இப்போ ஒரு சர்வீஸ் டவுன் ஆயிடுச்சு, இல்லை வந்து ஒரு விஎம் வந்து ஹை யூட்டிலைசேஷன் போகுதுன்னா நமக்கு அலர்ட் வரும், அது உங்களுக்கு தெரியும். பட் இப்போ கிரஃபானா எடுத்துக்கிட்டால் ஒரு சர்வீஸையும் ஒரு சர்வீஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஎம்க்கு ஒரு டேஷ்போர்டு அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த விஎம்மோட வந்து சிபி யூட்டிலைசேஷன், ரேம் யூட்டிலைசேஷன், டிஸ்க் யூட்டிலைசேஷன், ஸோ அதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, அதில் ஏதாவது ப்ராப்ளமா, ஸோ இந்த மாதிரி வந்து கலரிங் மூலமாகவும் நம்ம வந்து கிராஃபு, ஸோ கலரிங் மூலமாக ஒரு டேஷ்போர்டு வந்து பெருசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன நடக்கும்னா ஒரு விசிபிலிட்டி, அந்த விஎம்மில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா அந்த டேஷ்போர்டு எடுத்து பார்த்தாலே ஒரு விஎம்ஓ ஃபயர்வாலோ அந்த டேஷ்போர்ட் பார்த்தாலே நமக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும் இதுதான் இப்போதைக்கு ரன்னிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து ரன் டைம், அந்த ரன் டைம்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரன் டைம் எதுக்காகனா இப்போ ஒரு ஃபயர்வால் இருக்குது, அது எவ்வளோ நாள் ஆச்சு ரீஸ்டார்ட் ஆகி அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கிரஃபானா மூலமாக வந்து டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரஃபானாவும் ஒரு மானிட்டரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். பட் அதை மானிட்டரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி டேஷ்போர்ட் பர்பஸ்க்கு பண்ணால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம ஜாபிக்ஸையும் கிரஃபானாவையும் அப்படியே நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்து ஒரு டேஷ்போர்ட், சாம்பிள் டேஷ்போர்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கிரஃபானாவில் வந்து உங்களுக்கு பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஓப்பன் சோர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறது ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் தான். ஸோ ஓப்பன் சோர்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் 2 இருக்குது. ஸோ இப்போ கிரஃபானாவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இது வந்து கிரஃபானா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாம் இப்போது கிரஃபானாவை வந்து ஜாபிக் சர்வர் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதே சர்வரில் தான் வந்து கிரஃபானாவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நீங்களும் அப்படியே பண்ணிக்கலாம், எனக்கு எந்த இஷ்யூ வந்ததில்லை இதுவரை. ஸோ 3000 அப்படிங்கிற போர்ட் நம்பரில் தான் வந்து இந்த கிரஃபானா ரன் ஆகும். அதனால் அந்த போர்ட்டை மட்டும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கா, வேறு எதுவும் அதை வந்து உங்கள் சர்வீஸ் எதுவும் யூஸ் பண்ணலையா அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்டேபிள் ரிலீஸ், பீட்டா ரிலீஸ் 2 இருக்கும். நான் இங்கே ஆல்ரெடி வந்து கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கமெண்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிரஃபானா -என்டர்பிரைஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்கே கிரஃபானா அப்படிங்கிற மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் இதோடவே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம ஜாபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. நம்ம MySQL சர்வரு, ஸோ அதுக்கு தேவையான டிபெண்டன்சி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி பண்ணோம். பட் இது வந்து கிரஃபானா வந்து ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டலேஷன். இது ஒரு லைட் வெயிட் டூல் தான். அதனால் அது நீங்கள் ஜாபிக் சர்வர் எங்கே இருக்கோ அங்கேயே கூட பண்ணிக்கலாம். அதை நெக்ஸ்ட் கீரிங் ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து ஸ்டேபிள் வெர்ஷனோட ரெப்பாசிட்ரி தான் இங்கே ஆட் பண்ணுறேன். அது நமக்கு பீட்டா வெர்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் ஸ்டேபிளை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிஞ்சிடும், எல்லாமே சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஓகே, 633 MB 633 MB ஃபைல் சைஸு. ஸோ இது உங்கள் நெட்வொர்க்கோட ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். கிரஃபானாவில் வந்து நீங்கள் ஜாபிக் சர்வர் மட்டும்தான் இன்டெகிரேட் பண்ண முடியும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏபிஐயை வந்து டைரெக்டாக அதில் இன்டெகிரேட் பண்ணி அதோட ஏபியில் வர்ற வேல்யூஸ் எல்லாத்தையுமே கிரஃபானாவில் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஏடபிள்யூஎஸ்ஐயும் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். O365 டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து நிறைய ப்ளகின்ஸ் வந்து கிராஃபானாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கிராஃபானா வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல டேஷ்போர்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. கிராஃபானா உண்மையிலே ஒரு சூப்பர் டூல் இது. நம்ம ஜாபிக்ஸையும் கிராஃபானாவையும் இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம ஜாபிக்ஸை கூட நம்ம நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஒரு ஹோஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் ஜாபிக்ஸை எடுப்போம். ஸோ பட் டேஷ்போர்ட் பர்பஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரிங் பர்பஸ்க்கு நம்ம கிராஃபானா தான் யூஸ் பண்ணுவோம். கிராஃபானாவோட இன்னும் நிறைய மானிட்டரிங் டூல்ஸ் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னு இல்லை வந்து ஒரு நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கிராஃபானா இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ஒரு நெட்வொர்க் பற்றின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து லைவில் வந்து நமக்கு அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கிராஃபானா வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இது இன்ஸ்டால் ஆக வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, இப்போ வந்து கிராஃபானா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் எனபிள் பண்ணணும். எனபிள் ஏன் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எனபிள் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்வர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது அந்த சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஷினாகவுமே இதை கேட்பாங்க. சாரி. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கமாண்ட் நீங்கள் பண்ண வேண்டாம். இது என்னென்னு நான் சொல்கிறேன். இது வந்து ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுற கமாண்டு. ஸோ கமாண்டே இல்லாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிராஃபானாவை இன்ஸ்டால் பண்ணியாச்சு அண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சர்வீஸை. இப்போது வந்து ஸோ 3000 உங்கள் IP:3000 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்கள் கிராஃபானாவோட பேஜ் வந்துடும். இப்போ இதோட பாஸ்வேர்டு வந்து அட்மின். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண சொல்லும். நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பட் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிராஃபானாவோட யூஐக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து மெனு இருக்கும். ஸோ இந்த கிராஃபானாலேயுமே நிறைய ஆப்ஷன் இருக்குது. புக் மார்க்ஸ், நம்ம டேஷ்போர்டு ஏதாவது புக் மார்க் பண்ணோன்னா இங்கே வரும். ஸ்டார் பண்ணோம், ஃபேவரட் பண்ணோம்னா இங்கே வரும். ஸோ டேஷ்போர்ட்ஸில் வந்து நம்ம இன்னும் வந்து எதுவும் க்ரியேட் பண்ணலை, அதனால் வந்து எம்டியாக இருக்குது. அண்டு வந்து எக்ஸ்ப்ளோர், இது வந்து நம்ம கொரி இன்ஸ்டால் பண்ணி கொரி போட்டு பார்க்குறது. ஸோ இந்த ட்ரில் டவுன்லாம் இப்போ புதுசாக ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலர்ட்டிங், இதிலே முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து மானிட்டரிங்கும் பண்ணலாம், அலர்ட்டிங்கும் இதுலேருந்தே கொடுக்கலாம். பட் நம்ம ஜாபிக்ஸில் தான் அலர்ட்டிங் எல்லாமே பண்ணுறதுனால இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்டு வந்து கனெக்ஷன்ஸ், ஸோ இந்த டேட்டா சோர்ஸ், இந்த இதெல்லாம் என்னென்னா நம்ம வந்து இப்போது ஜாபிக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம்ல. ஸோ அதே மாதிரி நிறைய சர்வீஸையுமே நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஜாபிக்ஸ் எப்படி வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ளகின்ஸ் அண்ட் டேட்டாவில் ப்ளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய ப்ளகின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ளகின்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ப்ளகினும் இருக்கும். இங்கே பாருங்கள், அமேசான் அத்தினா, ஸோ நிறையா இருக்கும் இதில். இது எல்லாமே இந்த அஜூர் க்ளவுட் நேட்டிவ் மானிட்டரிங், ஸோ அஜூரையும் இங்கேருந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். அஜூர் டெவாப்ஸ் மானிட்டரிங், ஸோ அதோட டேஷ்போர்டுக்கு க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இப்போ இதில் இருக்க ப்ளகின் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் மானிட்டரிங் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து ஜாபிக்ஸ். ஸோ இங்கே போய்ட்டு ஜாபிக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அலெக்சாண்டர் ஜாப்னின்னு ஒருத்தர் பண்ணது அந்த இதுதான் இருக்கும். ஸோ இந்த ஜாபிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க இங்கே ரைட் சைடு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டேஷ்போர்ட் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே எனபிள் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி அப்படியே எனபிள் பண்ணிங்கன்னா இது வந்து எனபிள் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி எனபிள் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இப்போ நம்ம போயிட்டு அந்த ப்ளகினை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதாவது ஜாபிக்ஸோட இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா அந்த டேட்டா சோர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிடணும். போயிட்டுட்டு இங்கே ஆட் டேட்டா சோர்ஸ் கொடுத்து இங்கே வந்து மேலே போய் ஜாபிக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஜாபிக்ஸ் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா
ஜாபிக்ஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு இந்த டேட்டா சோர்ஸ். இந்த டேட்டா சோர்ஸுங்கிறது என்னென்னா, இந்த டேட்டா சோர்ஸில் இருந்து தான் கிரஃபானாவோட டேஷ்போர்டுக்கு டேட்டா கிடைக்கும். ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் வந்து எங்கேருந்து டேட்டாவை எடுத்துக்கிறோன்னா, நீங்கள் எதை இன்டெகிரேட் பண்ணுறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாபிக்ஸை பண்ணுறோன்னா ஜாபிக்ஸ்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்காக அது வந்து ஒரு பேக்கெண்டில் ஒரு ஏபிஐ மெக்கானிசமில் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே வந்து இந்த யூஆர்எல் உங்களோட ஜாபிக்ஸ் சர்வரில் இருக்கிற அந்த யூஆர்எல்லை சேர்த்து இந்த API_JSON RPC.php அப்படிங்கிற கொடுக்கணும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயும் காட்டும் உங்களுக்குள்ள. ஸோ அதனால் இதை அப்படியே வந்து இதில் போட்டுக்கோங்க. இந்த ஆத்தென்டிகேஷனில் வந்து நோ ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு ஸ்கிப் TLS சர்டிஃபிகேட் வேலிடேஷன். நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் வந்து ஸ்கிப் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த ஜாபிக்ஸ் கனெக்ஷனில் யூசர் நேம் பாஸ்வேர்டு, இப்போ இங்கே போயிட்டு ஜாபிக்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போடணும். ஜாபிக்ஸ் லாகின் பண்ணுறோம்ல அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் ஒரு தடவை வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஜாபிக்ஸ் ஓகே, சேம் பாஸ்வேர்டு தான். ஸோ இந்த பாஸ்வேர்டை வந்து இங்கே போட்டாச்சு. இங்கே வேறு எந்த கான்ஃபிகரேஷனும் எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே ஜஸ்ட்டு சேவ் அண்ட் டெஸ்ட். இப்போ நம்ம இங்கே என்னென்ன கொடுத்துருக்கோன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. ஜாபிக்ஸோட நேம் மாற்றிருக்கோம், அந்த டேட்டா சோர்ஸோட நேம் மாற்றிருக்கோம், அந்த யூஆர்எல்லை வந்து இங்கே என்டர் பண்ணியிருக்கோம் /ஜாபிக்ஸ்ன்னு போட்டு. இதில் எதையுமே பண்ணல, இங்கே ஸ்கிப் TLS கொடுத்துட்டு வெறும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே சேவ் அண்ட் டெஸ்ட் கொடுத்தா இங்கே உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வரணும். இப்போ க்ரீன் கலரில் வரல, இன்கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு வருது. ஓகே, இன்கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் admin caps. இப்போ செக் பண்ணால் ஓகே. இப்போ வந்து ஜாபிக்ஸ் API வெர்ஷன் 7.2.4ஓட நம்மளோட கிரஃபானாவை இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும். நம்ம ஜாபிக்ஸ் சர்வரை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம ஜாபிக்ஸில் வந்து டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து இதில் வந்து டேஷ்போர்டையும் நெட்லேருந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாபிக்ஸ் ஃபுல் சர்வர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு பேஜ் ஒன்று கிரஃபானாலே கொடுத்துருக்காங்க, டேஷ்போர்டு. ஸோ இங்கே போயிட்டு இந்த டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம், இல்லை வந்து காப்பி ஐடி இந்த ஐடியை வச்சும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணலாம். நான் இப்போ அந்த ஐடியை வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை பண்ணி காட்டுறேன். போயிட்டு டேஷ்போர்டில் போய் க்ரியேட் டேஷ்போர்ட் கொடுத்துட்டு ஸோ இங்கே இம்போர்ட் டேஷ்போர்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். இது வந்து சேவ் பண்ணவான்னு கேட்கும், டிஸ்கார்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே போயிட்டு இந்த ஐடியை இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஷ்போர்டு வந்து லோட் ஆயிரும். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா ஜாபிக்ஸ் ஃபுல் சர்வர் ஸ்டேட்டஸ். இப்போ நான் வந்து ஜாபிக்ஸ் டேஷ்போர்டு அப்படின்னு போட்டுறேன், ஜாபிக்ஸ் சர்வர் டேஷ்போர்டு அப்படின்னு போட்டுறேன். இப்போ வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் ஆயிரும். இங்கே கீழே செலக்ட் ஜாபிக்ஸ் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி இங்கே ஜாபிக்ஸுங்கிறத கொடுத்துடணும். நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ணோம்ல பிளகின், அதுதான் அந்த பிளகின் ஜாபிக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு மேபி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும்னா அந்த டேட்டா சோர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த அந்த டேஷ்போர்டுக்கு இந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து தான் டேட்டா கிடைக்கும். ஸோ அப்படியே இம்போர்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப்லைன் இந்த மாதிரி காட்டுது. ஏன் அப்படின்னா இங்கே மேலே குரூப், ஹோஸ்ட், டிஸ்க் அப்படின்னு நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புங்கிறது ஜாபிக்ஸ் சர்வர்லேருந்து வந்த குரூப் நம்ம அங்கே க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஃபயர்வால், லினக்ஸ் சர்வர்ஸ், விர்ச்சுவல் மிஷின்ஸ், ஜாபிக்ஸ் சர்வர்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஆலில் இருக்குது. ஹோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர்வால், MyVM, BM01 இதெல்லாமே அங்கேருந்து வந்தது. இப்போ நாங்கள் இந்த மற்ற ரெண்டும் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ ஜாபிக்ஸ் சர்வர் மட்டும் தான் எனக்கு ஆனில் இருக்குது. அதனால் நான் ஜாபிக்ஸ் சர்வர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இங்கே டேட்டா வந்துடும். ஸோ அப் டைம் பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஆனில் இருக்குது. டோட்டல் CPUs 4, டோட்டல் மெமரி 4 GB, ஆன்லைன் அந்த ஜாபிக்ஸ் சர்வரோட நேம், அங்கே ஹோஸ்ட் நேம் வச்சுருந்தோம்ல விசிபிள் நேம், அதை எடுத்துகிட்டு வந்துடும். அண்ட் மெமரி யூட்டிலைசேஷன், CPU யூட்டிலைசேஷன். ஸோ ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம்ன்ற இடத்துல வந்து 1ன்னு வந்து 1ஓ 2ஓ எத்தனை ப்ராப்ளமோ அத்தனை ப்ராப்ளம் வந்து இது ரெட் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்படிங்கிறது ஆஃப்லைன் மாறிடும் ஆஃப் பண்ணால். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் என்ன போயிட்டுருக்குன்னு, எவ்வளோ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் இருக்குது, டிஸ்க் ட்ரைவ் 1 இருக்கா 2 இருக்கா, லாக்இன் எவ்வளோ பேர் எத்தனை பேர் லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி
ஒரு ஃபுல் ஒரு விஎம் பற்றின ஃபுல் டேட்டாவும் ஒரு சிங்கிள் டேஷ்போர்டில் நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபயர்வாலை வந்து மானிட்டரிங் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபயர்வாலோட ஃபுல் டேட்டாவும் நமக்கு ஒரு சிங்கிள் டேஷ்போர்டில் கிடச்சிரும். இதனால் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு கிளியர் விசிபிலிட்டி கிடைக்கும். நம்ம வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இப்போ இஷ்யூ வரல, பட் நம்ம மானிட்டரிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த டைமில் ஒரு 1.5 ஹவர்க்கு முன்னாடி இந்த சர்வரில் எதுவும் யூட்டிலைசேஷன் இருந்துச்சா அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 hour இருக்குல்ல, இதை மாற்றி உங்களுக்கு லாஸ்ட் 2 days, லாஸ்ட் 3 hours இந்த மாதிரி வச்சு அந்த டைமில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஃபயர்வாலை இதில் வந்து ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாபிக் சர்வரில் இல்லை கிராஃபானாவில் ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.